என்னப்பா அர்ஜுன் இப்படி பண்ணிருக்க? ஏன் என்னாச்சுமா? வேலை இருக்குது அது இருக்குன்னு சொல்லி பிள்ளைய கஷ்டப்படுத்துறது நல்லதா? இப்ப நான் யார கஷ்டப்படுத்தினேன்? ஜுன்னுவத்தான். அவன் ஸ்டேஜ்ல பிரைஸ் வாங்குறப்போ கை தட்டுறதுக்கும் அவனை என்கரேஜ் பண்றதுக்கும் எல்லாரும் இருந்தாங்க. ஆனா நீயும் லக்ஷ்மியும் தான் இல்ல. அவன் எவ்வளவு கவலைப்படுறான் பாரு. லக்ஷ்மியை விட்டுட்டு போனாலாமா? லக்ஷ்மி கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். நீ அவகிட்ட சொல்லிட்டு போனியா இல்ல சொல்லாம தான் போனியான்னு எங்களுக்கு தெரியாதுப்பா. ஃபங்க்ஷனுக்கு போனவன் ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் அங்கதானே இருந்திருக்கணும். ஆமா, இப்ப ஜுன்னு எங்க? அதோ அங்க உட்கார்ந்திருக்கான் பாரு. ஹே ஜுன்னு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். மொத்தத்துல எப்படியோ பிரைஸ் ஜெயிச்சிட்ட போல. ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. இந்த கொட்டேஷனு காக்கா பிடிக்கிற பேச்சு ஸ்கூல் ப்ரோக்ராம்ல வந்து சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். சாரிடா ஜுன்னு, அர்ஜென்ட்டா வேலை வந்துச்சா, அதான் உடனே போயிட்டேன். உங்களுக்கு அர்ஜென்ட்டா வேலை இருந்ததுனால கிளம்பி போயிட்டீங்க. அம்மாக்கு என்ன இருந்துச்சு? அம்மாவும் அங்க இல்ல. நான் பிரைஸ் வாங்கும் போது ஸ்கூல் முழுக்க கை தட்டினாங்க, உங்களையும் அம்மாவையும் தவிர. லக்ஷ்மி, ஜுன்னு பிரைஸ் வாங்குறப்ப நீ எதுக்காக அவன் கூட இல்ல? நான் தான் அவசர வேலைன்னு கிளம்பிட்டேன். ஆனா நீ அங்க தானே இருந்த. எல்லா பேரண்ட்ஸும் இருந்தாங்க. ஆனா நம்ம 2 பேரும் அங்க இல்லைன்னு ஜுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு அம்மாயிட்ட சொல்லியிருக்கான். 4 பேர் இருக்கிற இடத்துக்கு வரமாட்டேங்கிற, யார்கிட்டையும் இன்ட்ரடியூஸும் பண்ணி வைக்க வேணாங்கிற, எல்லாரையும் விலக்கி வச்சுக்கிட்டே இருக்க. எல்லார் வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்கும் தான். ஆனா எதுக்காக வாழ்க்கையவே நீ பிரச்சனையா பார்த்துக்கிட்டு இருக்க? என்னால உன்னை சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியல. இங்க பாருங்க அர்ஜுன், வானம் நீல நிறத்துல தெரியும். அங்க யாரோ ஒரு சுவரை கட்டி அதுல யாரோ நீல நிறத்தை பூசின மாதிரி இருக்கும். ஆனா உண்மையாவே அங்க எதுவும் இருக்காதுல்ல. சிலரோட வாழ்க்கையும் அதே மாதிரிதான். அந்த வாழ்க்கையில மத்தவங்களோட பார்வையில தெரியறது ஒண்ணு, ஆனா அங்க இருக்கிறது வேற ஒண்ணு. அது எனக்கும் தெரியும் லக்ஷ்மி. உன்னோட வாழ்க்கை மற்றவங்களோட வாழ்க்கை மாதிரி இல்லாம இருக்கலாம். உன்னோட கடந்த காலம் அடுத்தவங்களோட கடந்த காலத்தை விட வித்தியாசமாகவும் இருக்கலாம். அது சந்தோஷமானதா இருந்தா எந்த பிரச்சனையுமே இல்லையே. உண்மையிலே நீ யாரு? நீ எங்கதான் இருந்து வந்த? உன் கடந்த காலத்தை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாம, உன் வாழ்க்கைய பத்தி யாருக்கிட்டையுமே பேசாம எதுக்காக இப்படி ஒரு தலைமறைவு வாழ்க்கை வாழ்ற? இங்க பாரு லக்ஷ்மி, உன் கடந்த காலம் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல. உன்னோட வாழ்க்கை யாரோட முடிச்சு போடப்பட்டிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீ சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான் எனக்கு வேணும். உன்னோட இந்த பிரச்சனைக்கு எப்படியாவது ஒரு தீர்வை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இப்பவாவது நீ பேசினா மட்டும்தான் எனக்கு அது தெரியும். உனக்குள்ளேயே அந்த கஷ்டங்களை மறைச்சு வச்சிருக்கிறதுனால உன்னோட கடந்த காலம் உன்னோட இதயத்துல ஒரு எரிமலை மாதிரி வெடிச்சு குமுறிக்கிட்டு இருக்கோம். நான் உன் மேல இருக்கிற அக்கறையில தானே கேட்கிறேன். தயவு செஞ்சு சொல்லு லக்ஷ்மி. என்னங்க அர்ஜுன், ஆகாயத்துல இருந்து வர மலை துளி ஏதாவது ஒரு நொடியில இந்த நிலத்துல வந்து விழும். அந்த மாதிரி என்னோட கடந்த காலத்தை பத்தியும் உங்ககிட்ட ஏதாவது ஒரு நாள் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த நிலைமை வரும்போது உங்ககிட்ட கண்டிப்பா என்னை பத்தி நான் சொல்றேன். இப்ப என்னை பத்தி என்கிட்ட நீங்க எதுவும் கேட்காதீங்க. அவளோட குடும்பத்தை பத்தி கேட்கும்போது மட்டும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. எந்த ஊருன்னு சொல்ல மாட்டேங்கிறா. இதுக்கெல்லாம் உண்மையான காரணம் என்னவா இருக்கும்? அவளோட கடந்த காலம், இந்த வாழ்க்கை எல்லாமே இந்த ஊர்ல தான் இருக்குமா? அவளோட நினைவுகள் எல்லாம் இந்த ஊரோட அவளை முடிச்சு போடும்.
அவ வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் இந்த ஊர்ல வாழ்ற மக்களோட சம்பந்தப்பட்டிருக்க. இப்போ வரைக்கும் நான் லக்ஷ்மியோட ஒரு வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நான் அவளோட கடந்த காலத்தை பத்தி பெருசா எடுத்துக்கல. இப்போவும் நான் அதை பெருசா எடுத்துக்கலனா அவ கூட நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பந்தத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிருமா? இனி நான் லக்ஷ்மியோட கடந்த காலத்தை கண்டுபிடிக்கிறதுல இறங்க போறேன். அவளோட கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்க போறேன். அவளோட குடும்பம் எதுங்கிறதையும் கண்டுபிடிப்பேன். இப்பல இருந்து நான் லக்ஷ்மியோட கடந்த காலத்துல நடந்த பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கணும். அவளுக்கு வாழ்க்கையில ஏற்பட்ட தொந்தரவுகளெல்லாம் நான் கண்டுபிடிக்க போறேன். அந்த தொந்தரவுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வை நான் கண்டுபிடிக்க போறேன். நீங்க என்ன ஜெயிக்க வச்சீங்கல்ல, அதுக்கு தான். அவங்க அப்பா வரலன்னு அவன் கவலைப்பட்டுட்டு இருந்தான். அவன் கவலைப்படுறான்னு சொல்லி நீ கவலைப்பட்டுட்டு இருந்த. உங்க 2 பேர் கவலையும் பார்க்க முடியாம ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஹெல்ப்பை பண்ண. பாவம்பா, ஜுன்னு பிரைஸ் வாங்கும் போது அவங்க அம்மா கூட இல்லைன்னு ரொம்ப கவலைப்பட்டான். ஆமா, பசங்களோட வெற்றியில பேரண்ட்ஸும் பங்கெடுத்துக்கிட்டாதான் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அவங்க ஏன் வரலன்னே தெரியல. மினிமம் காமன் சென்ஸ் கூட இல்லைன்னா எப்படி? அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. ஜுன்னுவோட அம்மா ரொம்ப நல்லவங்க. என்னையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப நல்லா சமைப்பாங்க, நல்ல நல்ல கதையெல்லாம் சொல்லுவாங்க. என்னையும் அப்படியே என் அம்மா மாதிரியே பார்த்துக்கிட்டாங்க. எப்பவும் அவங்க அம்மாவை பத்தி தான் சொல்லிட்டு இருக்க. எப்பவும் ஜுன்னுவை ஸ்கூல்ல வந்து விட்டுதான் நான் பார்த்ததே இல்லை. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட யாருக்கும் தெரியல. ஓ, எங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு உங்க யாருக்குமே தெரியாதுல்ல? சரி, நான் காட்டுறேன், இருங்க. இங்க வாங்க. மித்ரா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எதை பத்தி? லக்கி, நீ உள்ள போ. எதுக்கு லக்கி உள்ள போகணும்? நாம வேணா வெளியே போய் பேசலாம், வா. ம்.